ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நம்ம என்ன வீடியோ பார்க்க போனால் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டிக்கான அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கான ஆன்லைன் கிளாஸ் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதேமாதிரி அதில் எப்படி செக் பண்ணணும், அதேமாதிரி அசைன்மெண்ட் எந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு இப்போ சொல்ல போகிறேன். அதேமாதிரி எக்ஸாம் எந்த டேட்டில் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நான் சொல்ல போகிறேன். இது வரைக்குமே மந்த் சொல்லிட்டு இருந்து இந்த வீடியோவில் டேட் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஃபர்ஸ்ட் உள்ள நோட்டிஃபிகேஷன் பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 7/6/2006 அன்னைக்கு தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி ஹெட் கோட்டாவில் 10 AM to 1 PM நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. யாராச்சும் பிஹெச்டி ஜாயின் பண்ணுற மாதிரி அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி நெக்ஸ்ட் உள்ள அப்டேட் என்னன்னா, உங்களுக்கான ஆன்லைன் கிளாஸஸ்க்கான டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த லிங்க் ஷோ ஆகுது. ஆன்லைன் கவுன்சிலிங் கிளாஸஸ் டைம் டேபிள் June 2026 ஷோ ஆகுது. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணாலே நெக்ஸ்ட் பேஜ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு PDF ஓப்பன் ஆகிடும். அதுலேயே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா டேட்டு எந்த டே அதை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் எந்த சப்ஜெக்ட் கொடுத்துருப்பாங்க. மேலே டைமிங் காமனாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஃபார்னூன் கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 9:30க்கு ஸ்டார்ட் ஆகும். அதேமாதிரி 1:30க்கு முடியும். நடுவில் 4 hours 4 சப்ஜெக்ட் நடக்கும். 1 சப்ஜெக்ட்டுக்கு 1 hour. அதே ஆஃப்டர்நூன்னா 2:30க்கு ஸ்டார்ட் ஆகும். ஈவினிங் 6 o'clock தான் ஆன்லைன் கிளாஸ் முடியும். 1 சப்ஜெக்ட்டுக்கு 1 hour. டோட்டலாக 4 hours நடக்கும். அதேமாதிரி இதிலே கொடுத்துருக்காங்க. இந்த கிளாஸ் கம்பல்சரி கிளாஸ். அதுமாதிரி அட்டனன்ஸ் உண்டுன்னு சில பேட்சுக்கு மட்டும் நோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது எந்தெந்த பேட்ச் நான் சொல்றேன். இது நிறைய பேர் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்க. 250 மெம்பர்ஸ் கிட்ட ஜாயின் பண்ணிட்டீங்க. முன்னாடி தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டிக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ட் விஷயம் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் பாரதாஸ் யூனிவர்சிட்டிக்கு அப்லோட் பண்றதுனால யாருக்கு ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்றதுன்னு தெரியல. நான் காமனா 2 பேருக்குமே தனித்தனியா ஓட்டிங் வச்சிருந்தேன். இதுல தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியோட பாரதாஸ் யூனிவர்சிட்டி லீடிங்ல இருக்கு. இப்போ அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் விஷயம் அப்லோட் பண்ற மாதிரி ஆயிட்டு. முன்னாடி ஒரு யூனிவர்சிட்டிக்கு போட்டிருந்தனால இப்போ பிரச்சனை இல்லை. உங்களுக்கு சப்ஜெக்ட் சூஸ் பண்ணி எந்த சப்ஜெக்ட் அதிகமாக கேட்டுறீங்களோ அதுக்கு போட்டுருவோம். இப்போ 2 யூனிவர்சிட்டியில கேட்டுட்டே இருக்கீங்க. ஓட்டிங் இன்னமும் நடந்துகிட்டு தான் இருக்கு. கமெண்ட் செக்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணி ஓட்டிங் பண்ணிடுங்க. எந்த சப்ஜெக்ட் எந்த கோர்ஸ்ல அதிக பேர் கேட்டுறீங்களோ அந்த சப்ஜெக்ட்டுக்கே அந்த கோர்ஸுக்கே நான் வீடியோ ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணிடுவேன். ஓகே, எக்ஸாம் லாஸ்ட் மினிட்ல ஃபுல் புக்குமே நீங்க கவர் பண்ண முடியுமான்னு பார்த்துங்க. புக்ல உள்ள எல்லா கொஸ்டினும் நீங்க கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு பார்த்துங்க. அப்படியே கம்ப்ளீட் பண்ணாலும் அந்த கொஸ்டினுமா வருமானு பார்த்துங்க. எல்லா கொஸ்டினும் படிச்சு அட்டன் பண்றதுக்கும் எது இம்பார்ட்டன்ட் கொஸ்டினோ எது ரிப்பீட்டடா கேட்பாங்களோ அதை மட்டும் படிச்சா போதும். அதை அட்டன் பண்றதுக்கும் நிறையவே டிஃபரெண்ட் இருக்கு. இப்போ 2 யூனிவர்சிட்டிலையுமே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. யாருக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்றதுன்னு தெரியல. அதனால ஓட்டிங் ஃபார்மேட்ல வச்சிருந்தேன். இப்போ பாரதாஸ் யூனிவர்சிட்டி லீடிங்ல இருக்கு. எந்த கோர்ஸ்ல எந்த யூனிவர்சிட்டியில் அதிக போய் கேட்குறீங்களோ அந்த கோர்ஸுக்கு அந்த யூனிவர்சிட்டிக்கு நான் ஃபர்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். ஓகே, அதுதான் இருக்கட்டும். அசைன்மெண்ட் எந்த டேட்ல ரிலீஸ் பண்ணுவாங்க அதை ஃபர்ஸ்ட் சொல்லணும். நிறைய பேர் நினைப்பீங்க. நெக்ஸ்ட் மந்த் 20ல 30க்குள்ள உங்களுக்கு அசைன்மெண்ட் ரிலீஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. எக்ஸாம் டேட் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் ஆகணும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் ஆகிடும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இதே பட்டன் அப்டேட் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.